அதாவது எங்களுக்கு என்ன வழக்கு தோய்வ போறதுனால எங்களுக்கு விசாரணை அதிகாரி மேல ஒரு சில சந்தேகங்கள் வர்றதுக்கு தனி விசாரணை அதிகாரி வேணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் விட்டுருக்கிறோம். வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றோம்னு சொல்லி ஒரு வேண்டுதலையும் வச்சிருக்கிறோம். சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடக்கிற போதே வந்து அவர் டிஎஸ்பி அவர்கள் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தான் உடலை வந்து நாங்க எடுத்துட்டு போய் அடக்கம் இது பண்ணோம். அப்ப என்னன்னா மூவரையும் கம்பல்சரி அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னாரு. ஆனா வந்து அடுத்த நாள் 30ஆம் தேதி ஈவினிங்குள்ள கைது பண்ணு சொன்னாரு. 29ஆம் தேதியே வந்து இருவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மூவரும் அரெஸ்ட்னு சொல்லி எல்லா செய்திகளையும் வந்தது. நாங்களும் சரி பரவாயில்ல சொன்ன மாதிரி பண்ணிட்டான்னு சந்தோஷப்பட்டோம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இருவர் மட்டுமே கைது. ஒருவர் வந்து சொந்த பைண்டிங் ஆர்டருங்கிற இவரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாமீன்ல விட்டதா வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. அப்புறம் நாங்க போய் விசாரிக்கிற போது வந்து அவங்க வந்து தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு நாங்க நேரடியா எஸ்பி அவர்களை சந்திச்சு மனு கொடுத்துட்டு வெளியில வர்ற போது வந்து பாத்தீங்கன்னா அவரு உடனடியாக நாங்க பணித்தர நேரம் அந்த அன்னைக்கு மாலைக்குள்ள கைது பண்ணிட்டாங்க. அதனால ஏன்னா அதாவது எங்களுடைய பொண்ணு இறந்தது 29ஆம் தேதி காலையிலேயே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து தொலைக்காட்சியிலையுமே அந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. பொண்ணை பத்தி எல்லா தகவலும் போயிருக்குது. உரிய மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே. அப்படி இவ்வளவு வழக்கு வந்து ஒரு சென்சிட்டிவா இருக்கிற போது தன்னுடைய தனி பைண்டிங் ஆர்டருங்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஜாமீனில் விட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியா இருந்தது. அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில எங்களுக்கு வந்து நாங்க எங்களுக்கு உண்டான விளக்கத்தை ஐஜி கிட்ட சொல்லியிருக்கோம். அவரும் வந்து அது பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன உறுதி கொடுத்திருக்காங்க? கண்டிப்பா வந்து இந்த லேப் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணை ரிப்போர்ட் வந்தோன்னே நாங்க உறுதியா அதுக்கு உண்டான சட்டப்படி என்ன பண்ண முடியும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. டைம் சொல்லிங்க. ஏன்னா அவங்க அந்த ரிப்போர்ட் வர்றது எங்க கையில் இல்ல, அது தனிப்பட்ட முறை டிபார்ட்மெண்ட் அந்த வந்தோன்னே எங்க சைடுல ஒரு நாள் கூட டிலே ஆகாம நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி உறுதி கொடுத்திருக்காரு. அதான் அது வந்து அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லி உறுதி கொடுத்திருக்காரு. அது கேட்டோம். அது இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு உங்களுக்கு 2 நாள்ல தகவல் சொல்றேன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்கேன். வேற எதுவும் ஆதாரங்கள் இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம எதுவும் திரட்டி கொடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இப்போ 3 தடவை அவங்களுக்கு பெயில் கேன்சல் ஆயிருக்கு. நேற்றுக்கும் அவங்களுக்கு பெயில் கேன்சல் ஆயிருக்கு. ஹைகோர்ட்டுக்கு போறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. சரிங்க. நீங்க வேற எதுவும் கூடுதல் ஆவணங்கள் எதுவும் கொடுத்துருக்கீங்க? கூடுதல் ஆவணங்கள் எல்லாமே அவங்களே கலெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கே தெரியும். ஏன்னா என்ன கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு அவங்க எங்ககிட்டயும் சொல்லல. ஆனா அவங்க கண்டிப்பா கலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நாங்க முதல் நாள் எங்க அந்த பெண் இருந்த துக்கத்துல சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாம போயிருக்கலாம், அல்ல தெரியப்படுத்த முடியாம போயிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆடியோ வந்து 2:30 மணிக்கு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஆடியோ வந்து. ஆனா எங்களுக்கு வந்து நைட் 8:30 மணிக்கு தான் நாங்க பார்த்தோம். அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் சட்டப்படி அந்த செக்ஷன் எல்லாம் போடலைங்கிறது எங்களுடைய வருத்தமா இருந்தது. அதையும் வந்து அவர் உறுதி பண்ணி தரேன்ட்டாரு. மீதி கேள்விகளுக்கு என்னுடைய பொண்ணை கொடுக்கலைங்க. அது வந்து முறைப்பிரகாரம் வந்து இது எல்லா கேஸுக்கு உண்டான ஆதாரங்களையும் திரட்டிட்டு ஃபைனலா அது வந்து கோர்ட் மூலியமா உங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.